பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. திருவள்ளுவர் வைகாசி மாதம் அனுசம் நட்சத்திரத்தில்தான் பிறந்தார் என்பதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லாததால் அன்றைய தினத்தை திருவள்ளுவர் பிறந்த நாளாக அறிவிக்கும்படி அரசுக்கு உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. திருவள்ளுவர் திருநாள் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் சுவாமி தியாகராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அதில் தமிழக அரசு தை மாதம் 2ஆம் தேதியை திருவள்ளுவர் தினமாக விடுமுறை நாளாக அறிவித்து கொண்டாடி வருகிறது. இதை செல்லாது என அறிவித்து வைகாசி மாதம் அனுசம் நட்சத்திரத்தை திருவள்ளுவர் பிறந்த நாளாக அறிவிக்க அரசுக்கு உத்தரவிட கோரியிருந்தார். இந்த வழக்கை நீதிபதி எம் தண்டபாணி விசாரித்தார். மனுதாரர் தரப்பில் வாதிடும் போது 1935ஆம் ஆண்டு நடந்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட மறைமலை அடிகள் போன்ற தமிழ் அறிஞர்கள் வைகாசி மாதம் அனுசம் நட்சத்திரத்தில் திருவள்ளுவர் பிறந்ததாக குறிப்பிட்டதாகவும், மேலும் 600 ஆண்டுகளுக்கு முன் மயிலாப்பூரில் கட்டப்பட்ட திருவள்ளுவர் கோவிலில் வைகாசி மாதம் அனுசம் நட்சத்திரத்தில்தான் திருவள்ளுவர் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் தை மாதம் 2ஆம் தேதி திருவள்ளுவரை போற்றும் வகையில் திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுகிறதே தவிர திருவள்ளுவர் பிறந்த நாளாக அரசு அறிவிக்கவில்லை எனவும் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி திருவள்ளுவர் பிறந்த நாள் எது என அறுதியிட்டு கூற எந்த ஆதாரங்களும் இதுவரை இல்லாத நிலையில் வைகாசி மாதம் அனுசம் நட்சத்திரத்தை அவரது பிறந்த நாளாக அறிவிக்கும்படி உத்தரவிட முடியாது என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் அந்த உத்தரவில் மனித குலத்திற்கு 1330 குறள்களில் வாழ்வியல் முறையை வகுத்தளித்த திருவள்ளுவரின் பிறந்த நாளை கண்டுபிடிக்க நீதிமன்றமே ஆராய்ச்சியில் இறங்கியதாகவும், ஆனால் அவரது பிறந்தநாள் குறித்த தீர்க்கமான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் நீதிபதி சுட்டிக்காட்டினார். தை மாதம் 2ஆம் தேதியை திருவள்ளுவர் தினமாக அறிவித்த உத்தரவில் எந்த இடத்திலும் அது அவரது பிறந்த நாள் என குறிப்பிடப்படவில்லை என தெரிவித்த நீதிபதி, மனுதாரர் சார்ந்துள்ள அமைப்பு வைகாசி மாதம் அனுசம் நட்சத்திரத்தை திருவள்ளுவர் பிறந்த தினமாக கொண்டாட எந்த தடையும் இல்லை எனவும் தெளிவுபடுத்தியுள்ளார்.